ஸ்ரீ குருப்யோ நமஹ. நாம் நித்திய கர்மாவில் சேர்த்திருக்கோம். அந்த பிதிரு ஆராதனம், பித்ராராதனம் நித்திய கர்மாவில் சேர்ந்து கொடுத்து. எப்படி சேர்ந்தது? பிரம்மயஜம் நித்திய கர்மா. அதில் தேவாளுக்கும் ரிஷிகளுக்கும் பிதுக்களுக்கும் இது நித்திய கர்மாதான் என்கிறதுக்கு அடையாளம். ஸ்திரீகளும் கூட இந்த 3 கர்மா இருக்கு. ஆமாம், தேவால ஆராதனம் பண்றா, துளசியில ஆராதனம், பிருந்தாவன பிருந்தாலட்சுமி, அதே மாதிரி அஸ்வத்த நாராயண பூஜை பண்றா, அஸ்வத்த பிரதட்சணம், ரிஷிகளை ஆராதனம் பண்றா. சப்த ரிஷிகளை தன்னுடைய பிறவியில் வந்திருக்கிற ஒரு குறையை நகர்த்துறதுக்காக பிதற்களே ஆராதனம் பண்றா. மரணமாச்சுன்னா கர்த்தர் கிரமத்தில் பதி பத்தினி 2 பேருக்கும் பரஸ்பரம் கர்த்தத்துவம் உண்டுங்கிறார். அப்போ ஸ்திரீ புருஷ பேதமன்யே இந்த கர்மா 3 கர்மாவுக்கும் பிராதானியம் இருக்கு. நாமும் பண்றோம் தேவதாராதனம், ஒரு பூஜையா ரிஷிகளே ஆராதனம் பண்றோம். ரிஷி தர்ப்பணம், தேவ தர்ப்பணம், பிது தர்ப்பணம். தேவாளுக்கும் ரிஷிகளுக்கும் இருக்கிறத விட ஜாஸ்தி பித்ராராதனையில நம்முடைய புத்தி ஸ்ரத்தை அதில் அதிகம் போயிடுச்சு. அதனால புண்ணிய காலங்களில் எல்லாம் பிதற்களை ஆராதனம் பண்ணலாம் அப்படின்னு வச்சுட்டோம். அந்த புண்ணிய காலம் வர இடங்களில் எல்லாம் என்ன விசேஷம் அப்படின்னா, தேவால ஆராதனம் பண்றதோ ரிஷிகளை ஆராதனம் பண்றதோ தெரியாது, பிதற்களை நியமேன ஆராதனம். புண்ணிய காலம்ங்கிறது என்ன? காலம் தானே சொல்றது. காலத்துக்கு காரணமாக இருக்கும் சூரியனும் சந்திரனும். ஆமாம், அவன் தான் காலத்துக்கு காரணமாக இருக்கான். அவன் தான் புண்ணிய காலத்தை நமக்கு சொல்லிக் கொடுக்குறான். அவன் 2 பேரும் தான் புண்ணிய காலத்தை பண்றான். நாம புண்ணிய காலம்னு வச்சுட்டு இருக்கோமே, சூரியனும் சந்திரனும் அயனம் பண்ற காலத்தில் ஏற்படுற வித்தியாசங்களை வச்சுதான் வச்சுக்கணும். ருது வருது, மாசம் வருது, எல்லாம் யாரு பண்றா? சூரியனும் சந்திரன் வந்தார். சூரியனுடைய சாரத்தினால 30 நாள் தாண்டினோன்னா இன்னொரு மாசத்துக்கு போறார். சந்திரனுடைய சம்பர்க்கத்தினால காலத்தில் ருதுபேதம் வருது. விஸ்வான் அந்யோ புவனா அபிஜக்தே ருதூன் அந்யோ விதத ஜாயதே முனா அப்படின்னு சந்திரனுக்கு காரணமாக காமிச்சிருக்கான். அப்ப சந்திரனும் காலத்தை சொல்றான், ருத்துவை. அப்ப சந்திரனுக்கும் அந்த ருது உண்டு. சந்திரமா ஸ்ரத்தோதா சரதூன் கற்பயாதி 6 ருது. அப்ப காலத்தை புண்ணிய காலங்களை எல்லாம் நமக்கு எடுத்து சொல்றதாரு சூரியனும் சந்திரனும். இப்ப கூட நாம காலத்தை நிர்ணயம் பண்றோமே, திதின்னு ஒரு நிர்ணயம் பண்றோம். அந்த நிர்ணயத்தில் என்ன 2 இருக்கு? சூரிய சந்திராவுடைய சம்பர்க்கம் இருக்கு. சூரியனுடைய கிரணங்கள் சந்திரன்ல விழற அளவை வச்சுதான் திதியே வந்திருக்கு. ஆமா, அந்த திதியைத்தான் பிதர்களுக்கு நாம சொல்றோம். மட்டுமில்லை, தேவாளுக்கும் சொல்றோம், ரிஷிகளுக்கும் சொல்றோம். இப்ப காலத்தை விசிஷ்ட காலங்களை அப்பப்போ நமக்கு எடுத்து சொல்றது பூரா சூரியனும் சந்திரனும் தான். நட்சத்திரமும் கலந்துகிறது. விசிஷ்ட காலங்களுக்கு நட்சத்திரம் வருது. திதி வச்சுட்டு தான் எல்லாமே சொல்றோம். ஆமா, முக்கியமா புண்ணியகால நிர்ணயம் திதி.
அப்படி ஆயிடுச்சு. ஆனா எல்லா கர்மாவுக்கும் காலத்தை சுட்டி காட்டுறது திதி தான். சுபாதி தௌ அப்படித்தான் சொல்றோம். அப்ப நமக்கு ஒண்ணு புரியறது, காலத்துக்கு காரணமா இருக்கக்கூடிய சூரிய சந்திராவுடைய கிரகணங்கள்ல தான் விசித்த காலங்களை நாம கிரியேட் பண்றோமே தவிர அவ 2 பேரும் தான் இதுக்கு அவசியம் நிச்சயமா. அப்போ அவ தான் விசித்த காலங்களை நமக்கு உற்பத்தி பண்ணி கொடுக்குறாங்க. அதை தவிர அப்பப்போ வரக்கூடியதுக்கு கால நிர்ணயமும் அவளை வச்சு தான் பண்றது. ஆமா, சூரியனையும் சந்திரனையும் வச்சுதான் பண்றது. நீ ஒன்று கவனிச்சு பாரு, இவன் பிறந்தாங்கிறான் அவர்கிட்ட, ஒரு குழந்தை பிறந்துட்டான், குழந்தை பிறந்தா நட்சத்திரம்ங்கிறான். எந்த நட்சத்திரத்தில் பிறந்தாங்கிறான், அந்த நட்சத்திரம் சந்திரனை சுற்றி காட்டுறது. இந்த சந்திரனை வச்சுதான் அவன் தீர்மானம் பண்றான் காலத்தை. ஏன்னா அஸ்ட்ரானமியில சந்திரோதயம் ஆச்சுன்னா சந்திரன் கிட்ட நட்சத்திரம் இருக்கும். அன்னன்னைக்கு என்ன நட்சத்திரமோ அந்த சந்திரன் கிட்ட இருக்கும். ஆமா, அதனால்தான் காளிதாசனுடைய ஒரு நாடகம் இருக்கு, சாகுந்தலம் நாடகம், அபிஜான சாகுந்தலம். அதுல அந்த கதாநாயகி இருக்காள் சகுந்தலை, அவளுக்கு 2 தோழிகள், அனசூயா பிரியம்பதா 2 தோழி. அந்த கதாநாயகனுடைய முகத்தை சந்திரனா பண்ணி இந்த 2 தோழிகளும் அவள் இருக்கிற இடத்துல எல்லாம் போயிட்டு இருக்கு. அப்படி பாதுகாப்பா அவளை வச்சுட்டு இருக்கா சொல்லணும்னு எனக்கு நினைப்பு. அதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் சொல்றாரு அவர். அஸ்ட்ரானமின்னு ஒரு திருஷ்டாந்தத்தை சொல்றார். அவங்க காவியம் சொல்ல வந்திருக்கா நாடகம். சர்வஜனா இருந்ததோ அன்னைக்கெல்லாம் கவிகள் இருந்திருக்கா. இந்த கவிகளை நான் என்ன பண்ணி விட்டா, பின்னாடி வந்தவா சாஸ்திரம் படித்த உடனே ஒரு தனி பெருமை தனக்கு இருக்குன்னு நினைச்சுக்கிண்டு சாஸ்திர கவிகள் எல்லாம் விரட்டி அடிச்சுட்டான். அதனால என்ன ஆயிடுது, சம்ஸ்கிருதமே இல்லாத ஆயிடுச்சு. ஆமா, சும்மா வேதத்தில் ஒரு சப்தம் சொல்றது, அத்வைதத்தில் ஒரு சப்தம் சொல்றது, ஜெகன்மித்யா பிரம்ம சத்தியம் இதே சொல்லிட்டு போக்கிட்டு போராளே தவிர அவன் புத்தி பரவலா விகாசத்தை அடையலை. அப்படி சங்குஞ்சிதமாச்சு. இன்னைக்கு அப்படிதான். ஆறாவது ஏதாவது சொல்றாருன்னா சங்கராச்சாரியனுடைய பெயரை சொல்லி அவருடைய சித்தாந்தத்தில் ஏதாவது இருக்கணும்னு சொல்லி இவனுக்கு தெரிஞ்சாலும் தெரியலனாலும் அதை சொல்லியாச்சுன்னா அப்பதான் இவனுக்கு பெருமை. இவன் காவியம் எழுதினாலும் பெருமையே இல்லை. புரியலையா? அப்போ அந்த புத்தி விகாசத்தினுடைய வைசிஷ்டத்தை இந்த சாஸ்திரகாரெல்லாம் சங்குலீனமாக்கி விட்டான். அந்த மீமாசை படித்தா நீ உனக்கு பெரியவன், வேதாந்தம் தெரிஞ்சா, இல்லை தர்க்கம் படித்தா பெரியவன். இப்படி தர்க்கங்கள் எல்லாம் ஒரு நிர்ணயத்துக்காக வந்திருக்கிற சாஸ்திரம், ஒரிஜினல் சாஸ்திரம் இல்லை. இத்தனையும் அதனால என்ன ஆயிடுத்து, நம்மள்கிட்ட சம்ஸ்கிருதம் வளராத போயிடுத்து. நம்ம சமுதாயம் சம்ஸ்கிருதம் கற்றுக்காத போயிடுத்து. எத்தனை வேதம் படிச்சவா இருக்கா, சம்ஸ்கிருதம் தூக்கி எறிஞ்சாச்சு. ஆமா, சம்ஸ்கிருதத்தில் அவன் விளைய வர வேண்டியவன், சம்ஸ்கிருதத்தில் தான் அதை எடுத்து சொல்ல வேண்டியது. அதை நெற்று பண்ணி சொல்றானே தவிர சமஸ்கிருத ஞானம் அவனுக்கு இல்லவே இல்லை. சமஸ்கிருதம் படித்தவல்ல வைதிகர்கள ரொம்ப குறைச்சார். அதை அவற்றிலே நினைச்சு நெற்று பண்ணிட்டே போயிட்டு இருக்கா. என்ன இப்படி வந்தது? பழைய காலத்தில் இந்த சாஸ்திரகாரால் அத்தனை பேரும் காவிய நாடக அலங்கார இதிகாரங்கள்லாம் படித்தா அவனை கொச்சப்படுத்தி அவன் ஒன்றும் சுவாரஸ்யம் இல்லை அப்படின்னு அவனை தீண்டத்தகாதவனா பண்ணினத்தினால என்ன நமக்கு கெடுதல் வந்தது? இன்னைக்கு சம்ஸ்கிருதம் படித்தவன் இல்லாத ஆயிட்டான். இதுதான் அவள் கட்சியிருந்தான். அவளுடைய அச்சீவ்மெண்ட் என்ன? சாஸ்திரகாருடைய அச்சீவ்மெண்ட் பரவலா சமஸ்கிருத ஞானத்தை ஒழிச்சா. எப்போ இருந்தாலும் அத்வைதம் சொல்லணும் அப்படின்னு மீமாசை கூட விலையில்லை. அத்வைதம் சொல்லணும், அதுதான்
சொல்லி 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 அது அவனுக்கும் புரியாத மற்றவாளுக்கும் புரியாத அது வாக்கியார்த்தம் சொல்லி ஒரு சித்தாந்தத்தை அவர் சொன்னது அதுக்கு பூர்வபட்சத்தை நெற்று பண்ணி 2 பேருமா ஒப்பிச்சுட்டு அதை திருப்பி திருப்பி சொல்லிட்டு பஜனை மாதிரி பண்ணிட்டு இருக்கணுங்கிறத வச்சு விட்ட உடனே இவனுக்கு சமஸ்கிருதம் படிக்கிறதுக்கு இல்லை. அதனால எல்லாமே நமக்கு என்ன லாபம் கஷ்டம் வந்தது? சமஸ்கிருதத்தில் வேதம் படித்தவனும் சமஸ்கிருதம் படிக்கலை, அவனுக்கு வேண்டாம். அந்த அத்வைதத்தை பல இதில் சொல்லும்போது அதை காதல் வாங்கியிருந்த திருப்பி சொல்லிவிட்டா சங்கரனுடைய சித்தாந்தத்தில் வந்தவர் அப்படின்னு ஃபோக்கஸ் பண்ண முடியறதுனால அவன் பெரிய மனுஷன் ஆகிட்டான். சமஸ்கிருதமே தெரியாது. முன்னே உண்டுடா, என்னுடைய அனுபவத்தை ஒன்று சொல்கிறேன், ஆச்சரியமாக இருக்கும். ஒரு வாத்தியாராக அப்பாயின்மெண்ட்டுக்கு கவர்மெண்ட்டு இங்கிலீஷ் கவர்மெண்ட்டு ஒரு குவாலிஃபிகேஷன் இருந்துச்சு. அதனால் நீ இந்த பிஏ எம்ஏ சிரோமணி பூஷணம் இப்படி ஏதாவது ஒரு டைட்டில் வாங்கிட்டு இருந்தால் தான் உனக்கு வாத்தியாராக அப்பாயின்ட் பண்ணலாங்க. அவன் இருக்கிற வரைக்கும் இந்த டைட்டில் இல்லாதவாளோ இந்த இது இல்லாதவாளோ ஒரு இடத்துல அப்பாயின்மெண்ட் நடக்காது. 47 அவன் போயிட்டான். இப்போ என்ன ஆயிடுச்சு? ஒரு பெரிய மனுஷன் எங்கேயோ படிச்சிருக்கான், டைட்டிலே இல்லை. படிச்சிருக்கான், நல்லவன் தான். என்னதான் படிச்சிருந்தாலும் டைட்டில் இல்லாத கொடுக்கப்படாதுன்னு சொல்லுவார். டைட்டிலுக்கு மட்டும் படிச்சிருந்தாலும் கொடுப்பார். அப்படி ஒரு ரூல் அவனுக்கு அழகா இருக்குது. பெரிய மனுஷாலாம் என்ன பண்ணிருந்தா தெரியுமோ, அவனை எங்கேயோ போய் யாருக்கையோ சிபாரிசு பண்ணி எப்படியோ செதுப்ப இங்கிலீஷ்காரர் இல்லையே, அந்த ஏற்கனவே டைட்டிலே வாங்காத ஒரு ஆசாமியை அப்பாயின்ட் பண்ண வச்சு விட்டான். பண்ணினதுக்கு அப்புறம் அவா சொல்றான், நீங்கள்லாம் டைட்டில் வாங்கினது என்னது? டைட்டிலே வாங்கலை. அவன் என்னவா சொல்லி கொடுக்குறான், நீ என்னவா சொல்லி கொடுக்குற அப்படின்னு அவனை பெருசாக்கி விட்டுட்டான். இந்த மாதிரி தகுடுதத்தங்கள்லாம் அந்த காலத்திலேயே நடந்திருக்குன்னு. அதெல்லாம் நமக்கு என்ன வந்து சேர்ந்தது? கடைசியில் நாம் சம்ஸ்கிருதம் படிக்கிறவா இல்லாத ஆயிட்டா. அதுதான் அவளுக்கு கிடைச்ச பலன். அதனால் எதுக்கு இப்படி சொல்ல வந்தேன்னா, அவன் எப்படி சொல்கிறான், எது விசாகே சசாங்கலேகா அனுபவத்தேன்றான். விசாகா நட்சத்திரம் இருக்க, இந்திராக்னிஜோர் விசாகே 2 நட்சத்திரம். சசாங்க லேகா அனுவர்த்தேது. சசாங்க லேகா சந்திரலேகைய அனுவர்த்தி பின்னாடி போகிறதுன்னா அது எப்படி இவர் சொல்றாரு தெரியுமோ? எப்படி சந்திரோதயம் ஆன உடனே விசாக நட்சத்திரம் அந்த விசாகத்தன்னைக்கு அந்த சசாங்க லேகை அனுவர்த்தனம் பண்ணிட்டே தென்படுமோ, அதுபோல இவள் சந்திரலேகை மாதிரி இவள் இருக்காது, சந்திரன் மாதிரி. அவளை விசாக நட்சத்திரம் மாதிரி இந்த 2 நட்சத்திரம் 2 அனுவர்த்திக்கிறதுன்னு சொல்றான். எதுக்கு நான் இந்த திருஷ்டாந்தம் சொன்னேன்னா, சந்திரனுக்கும் நட்சத்திரத்துக்கும் சம்பந்தம் உண்டு. சந்திரன் நீ போடுறதுக்கு ஜாதகத்தில் என்ன செய்வேன்? நட்சத்திரத்தை பார்ப்பேன், எந்த ராசியில் வராது நட்சத்திரத்தை வச்சுன்னு சந்திரத்தை போடுவேன். ஆமா, அப்போ நட்சத்திரேன யுக்த காலா அங்கேயும் வருது. அந்த நட்சத்திரத்தை வச்சு தான் சந்திரனை போடுவேன். மிருகசீரிஷன் நட்சத்திரம் அப்படின்னா சந்திரன் ரிஷபத்தில் இருக்கார், அல்லே மிதனத்தில் இருக்கா போட்டுருவேன். அப்போ சந்திரன் பின்னாடி வரான். சந்திரசாரம் நட்சத்திரத்தில் இருக்கு. இப்போ நட்சத்திரத்தில் சந்திரசாரம் வருதுனால அங்கே போட்டு விடுறேன். திதி எப்படி போடுறது தெரியுமோ? அழகா சூரியனுடைய கிரணங்கள் சந்திரனில் எத்தனை பாகம் எழுந்திருக்கோ அது திதி. அப்போ காலத்தை விசிஷ்ட காலத்தையும் சாமானிய காலத்தையும் அதிவிசிஷ்ட காலத்தையும் நிர்ணயம் பண்றதெல்லாம் என்னது? இந்த சூரியனுடைய அயனம், அந்த சூரியனுடைய கிரண சம்பர்க்கம், சந்திரனுடைய கிரண சம்பர்க்கம், அதுதான் காலம். அப்போ காலத்தை நிர்ணயம் பண்றது சூரியனும் சந்திரனுமா இருக்க. அந்த காலங்கள்லாம் புண்ணிய காலமா எங்கே எல்லாம் அதெல்லாம் புண்ணிய காலங்கிறான். நிர்ணயம் பண்றதெல்லாம் புண்ணிய காலம். அதனால என்ன ஆயிடுது? சூரியனும் சந்திரனும் சேர்ந்திருக்கா, புண்ணிய காலம்ங்கிறான். அதனால தரிசம் புண்ணிய காலம்னு ஆயிடுச்சு. அந்த புண்ணிய காலம்னா நீ பிதுக்களுக்கு ஆராதனை பண்ணணும்னா, அப்ப புண்ணிய காலத்தை உண்டு பண்றது யாரு? சூரியனும் சந்திரனும்.
அந்த புண்ணிய காலத்தை உண்டு பண்ணினத்துல நீ என்ன கர்மா பண்ணணும்? பிதர்கர்மாவை பண்ணணும். இப்ப என்ன ஆயிடுச்சு, எங்கெல்லாம் புண்ணிய காலம்னு சொல்லப்படுறதோ அந்த புண்ணிய காலத்துக்கெல்லாம் முதல்ல புத்தியில நமக்கு உதயமாகிறது பிதர்கர்மா பண்ணணும்னு அப்படி நம்ம ஏற்றியாச்சு. ஆமா, சூரியன் ஒரு கிரகத்திலே ஒரு மாசத்திலிருந்து இன்னொரு மாதம் சஞ்சரிக்கிறார். அப்படியே ரவுண்ட் அடிக்கிற போது 30 நாள் ஆனால் அடுத்த மாதம்னு நாம் போட்டிருக்கோம். அப்போ அதுக்கு சங்கரமணம் பேர். அப்போ இதுலேருந்து அதில் சங்கரமணம்னா அது புண்ணிய காலமாச்சு. அப்போ சங்கரமணம் 12 இருக்கு, 12 புண்ணிய காலம். அமாவாசை 2 பேரும் சேர்ந்து இருக்கு, 12 இருக்கு, 12 தரிசனம் புண்ணிய காலம். அப்படியெல்லாம் அஸ்ட்ரானமியை வச்சுதான் இந்த புண்ணிய காலங்கள் நிர்ணயம் பண்ணுவான். அந்த புண்ணிய காலங்களில் எல்லாம் நீ பிதற்கள் ஆராதனை பண்ணு. அப்படி வந்துட்டே வரவதோ 96 சாந்தம் சொல்றானே அத்தனை புண்ணிய காலம். ஆமா, மன்வாதி யுகாதி எல்லாம் புண்ணிய காலம், எல்லாம் காலம் சூரிய சந்திராவுடைய இதில் அப்போ புண்ணிய காலத்துல எல்லாம் நீ பிதற்கள் ஆராதனை பண்ணு சொன்னதுனால பிதற்கள் ஆராதனை பண்ற காலங்கள் அப்படியே எண்ணி பார்த்தோம்னா 96 வருதுனால சன்னவதி அப்படின்னு சிராத்தம்னு சொல்றான். தாற்பயம் சொல்றேங்கள், இந்த சிராத்தம்ங்கிற சப்தத்துக்கு ஸ்ரத்தா அதில் முக்கியம். அப்போ ஸ்ரத்தையா தேயம்ங்கிறாரே, அதனால அந்த புண்ணிய காலத்தில் இருக்கக்கூடிய பிதர்கர்மாவுக்கு வேற பேரே இல்லை, சிராத்தன்னே பேரை போட்டுட்டார். ஸ்ரத்தையா பண்ண வேண்டிய கர்மா அது புண்ணிய கர்மா. அந்த புண்ணிய காலத்தை அந்த புண்ணிய காலம் பிதற்களுக்கு அப்படின்னு வச்சுட்டார். அதனால பிதற்களுடைய ஆராதனை நித்தியமாச்சு, தேவாவுடைய ஆராதனை நித்தியமாச்சு, அதே மாதிரி ரிஷிகளுடைய ஆராதனை நித்தியமாயிடுச்சு. எல்லாம் நித்தியம்தான் இருக்கு. அப்போ நித்தியமாக நாம் பண்ணிக்கிறோம்னு வரும்போது நம்ம ஏற்கனவே பறக்கிற போது நாம் தேவால் பிதற்கள் ரிஷிகள் 3 பேருக்கும் 3 கடன் பட்டிருக்கோமே இல்லையோ. ஆமாம், அப்படி தானே பிறக்கிறோம். அது நம்ம மைண்டில் உட்காந்துருக்கிறதுனால அது அந்த நம்ம கடல்லேருந்து வெளியில் வந்தால் கூட அவளை ஆராதனை பண்ணுற விடலை. கடல்லேருந்து வெளியில் நம்ம வந்துவிட்டோம், வெளியில் வந்தான்னு ஒரு இடத்த சொல்கிறது. எப்படி சொல்கிறது? பிரஜாஹிம ருட்ச பூர்ணா சொல்கிறது. அது மட்டும் இல்லை, நீ புத்திரி ஏஷவா ருணா புத்திரி புள்ள பிறந்தாச்சுன்னா கடல்லேருந்து விடுபட்டான்னு சொன்னால் கூட இந்த மனுஷன் அந்த கர்மாவிலேருந்து விடுபடலை. 3 கர்மாவையும் தொடர்றார். ரிஷிகளுக்கும் தொடர்றார், தேவாளுக்கும் தொடர்றார், பிதற்களுக்கும் தொடர்றார். அதில் தேவாளுக்கும் ரிஷிகளுக்கும் நிறைய இடம் இருக்கிறதோ அதை விட ஜாஸ்தியாக புண்ணிய காலங்களை ஒதுக்கி விட்டார். அன்னைக்கு பிதற்களுக்கு இவன் பெரிசானதுக்கு அப்புறம் இந்த பிள்ளை பிரத்யாப்திக சிராத்தத்திலேருந்து தான் நடத்த போகிறான். அது வரைக்கும் ஒரு கர்மா, அபர கர்மான்னு பேர். பிரத்யாப்திக சிராத்தத்திலேருந்து தான் சிராத்தம் நடக்கும். ஆமாம், அப்போ அதுலேருந்து தான் சிராத்தம் ஆரம்பம். அது புள்ள பிறந்து இவன் செத்து போனதுக்கு அப்புறம் தான் வரணும், அதுலேருந்து ஆரம்பம். அப்போ அந்த திதியில் சிராத்தம் பண்ணா அந்த திதியை கரெக்ட் பண்ணது யாரு? இந்த சூரியனின் சந்திரன். அந்த விசிஷ்டமான திருகர்மாவுக்கு திதி சொல்லுறது சூரியனும் சந்திரனும் தான். அவளுடைய சஞ்சாரத்தில் வரக்கூடியதான சூரியனுடைய கிரணங்கள் சந்திரனுடைய இதில் சலிலமணி சசினி ரவேர் தீதிதயா விசந்தின்றார். ஜலமயமாக இருக்கக்கூடிய சந்திரனில் சூரியனுடைய கிரணங்கள் தீதினா கிரணம், அது விழறத அதுதான் அளவு. முதல் நாளுக்கு வேண்டாம் அதுக்கு பிரதமைன்னு பேர். அப்படி பண்ணு சொல்லியிருக்கார். அதை தான் நாம் வச்சுருப்போம். இது அது விருத்திக்ஷயம் வருதுங்கிறது அஸ்ட்ரானமியில் இருக்கிறதுனால அதையும் நாம் காரணமாக வச்சுக்கிண்டு சுக்லபட்சமாக இருந்தால் தேவாளுக்கு பண்ணு, கிருஷ்ணபட்சமாக இருந்தால் பிதற்களுக்கு பண்ணுன்னு வர வச்சுருக்கோம். அப்போ அந்த அதை வச்சு தான் அதை தீர்மானம் பண்ணணும். பிதற்களுக்கு தோஷத்தையும் இல்லை. ஆமாம், அப்போ அப்போ நம்ம என்ன தெரியுது? அஸ்ட்ரானமி அதனுடைய அடிப்படையில் தான் புண்ணிய கால நிர்தேசம், அதனுடைய அடிப்படையில் தான்
தேவாளுக்கும் பிதர்களுக்கும் ரிஷிகளுக்கும் பண்ணக்கூடிய கர்மாக்கள்லாம். அப்ப நம்ம கர்மாவுக்கே ஆதாரம் அஸ்ட்ரானமி இல்லையோ? அஸ்ட்ராலஜி இல்லை, அஸ்ட்ரானமி இல்லையோ? அதுதான் ஜோதிஷம். இது ஏன்னா அவன் ஜோதிடம் என்னன்னா அக்னிஹி ஜோதிகி, சூரியோ ஜோதிகி, சந்திரமா ஜோதிகி, நட்சத்திரம் ஜோதி. இது அது அதுக்கெல்லாம் தான் ஜோதி சப்தம். ஜோதி சப்தம் சொன்னால் ஆரெல்லாம் குறிக்கும்? சூரியனை சொல்லும், சந்திரனை சொல்லும், நட்சத்திரத்தை சொல்லும், பாக்கி எல்லாம் இல்லை சொல்ல. வேற ஒன்றுக்கும் ஜோதி சப்தம் இருக்காது. அந்த 3 தான் காலத்தை பண்ணுறதுனால அதுக்கு ஜோதிஷமாச்சு. தனிப்பட்ட மனிதனுக்கு இவன் குழந்தை பிறகுமா, கல்யாணம் பண்ணிக்கணும், நாளைக்கு எப்படி இருக்கிறாங்கிறதெல்லாம் கூட அதில் சேர்ந்தது இல்லை. இது இந்த ஜோதிஷம் இது கர்மாவை சொல்லறதுக்கு காலத்தை நிர்ணயம் பண்ணுது. அதனால தான் அது பழைய காலத்தில் கால விதான சாஸ்திரம்னு பேர். அப்புறம் எல்லாம் சொல்லி வேகத்தை வச்சுருந்து அதை வச்சுருந்து இதை வச்சுருந்து நான் சயின்டிஃபிக்காக ஒரு ஜோதிஷம் சொல்கிறேன், உனக்கு நீ எப்போ செத்து போவேல நான் சொல்கிறேன்னு இப்போ தடபடலாம் எல்லாம் நடக்கிறது. அதெல்லாம் ஒன்றுமே நடக்காது. ஏன் தெரியுமோ? இந்த ஜோதிஷம், இந்த நாம நடைமுறை சொல்கிற ஜோதிஷம் நம்முடைய சாஸ்திரத்தில் இல்லை. அது பின்னாடி வந்தது. அது அங்கமும் இல்லை. அங்கமும் சொல்கிறது இந்த ஜோதிஷம் தான். அப்போ நமக்கு என்ன தெரிகிறது? ஸ்ரத்தையா நாம் பண்ணுறோம் எது? ஸ்ராத்தம். அந்த ஸ்ரத்தையா பண்ணுற ஸ்ராத்தத்துக்கு அடிப்படை காரணம் ஸ்ரத்தா விஸ்வமிதம் ஜெகதுங்கிறான். ஸ்ரத்தாம் காமஸ்ய மாதர், உன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றுறது ஸ்ரத்தை அப்படின்னு புண்ணிய காலங்களை நிர்தேசம் பண்ணால் அதில் அமாவாசையில் என்ன பண்ணணும்? தர்ப்பணம் பண்ணுறோம். சாத்தம் பண்ண சொல்லியிருக்கு. பழைய காலத்தில் அமாவாசையில் சாத்தம் பண்ணுறவாள்லாம் என்ன பண்ணுவான்னா சாத்தத்தை பண்ணுவான், அதுக்கப்புறம் தர்ப்பணம் பண்ணுவான். எப்படி? வர்க்கத்தை உத்திசிய தர்சஸ்ராத்தம் ஹிரண்ய ரூபேண அத்தியகரிஷே ததங்கம் திலதர்ப்பணஞ்ச கரிஷே அப்படின்னு பண்ணிட்டு வர்க்கத்தை தினமாதனம் தர்சஸ்ராத்தே திலா சகலாராதரே ஸ்வத்திதம் ஹிரண்ய கர்ப்பம்னு சொன்ன உடனே வர்க்கத்துடைய பிதர்பிரீதின் காமயமான இதம் இரண்யம் துப்பியமாகவும் தம்புறது அப்படின்னு சொல்லிட்டு மயானதேன வர்க்கத்துடைய பிதிர்பிசிய ஹிரண்ய ரூப தர்சஸ்ராத்தேன மம வர்க்கத்துடைய சர்வே நிச்சதத்தாக மூஜாதிருதி பவந்தோன விண்ணந்து சொல்லுவார். அப்புறம் தர்ப்பணத்தையும் பண்ணுவான். அப்படி ஒரு சம்பிரதாயம் இருந்தது. அப்போ நித்தியம் அமாவாசைக்கு இவன் தர்ப்பணம் பண்ணுறான். அமாவாசை தர்ப்பணம் பண்ணுற போது தரிசஸ்ராத்தத்தை ஹிரண்ய ரூபமாக பண்ணி அதுக்கப்புறம் தர்ப்பணம் பண்ணுறதுன்னு ஒரு சம்பிரதாயம் பழைய சிற்றாளுடைய ஆச்சாரத்தில் இருந்தது. எங்கேயோ ஒரு இடத்துல அனுகல்பமா என்ன சொன்னார்? தரிசஸ்ராத்தம் பண்ண முடியலன்னா தர்ப்பணம் பண்ணு அனுகல்பமா சொன்னார். எல்லா அனுகல்பத்தை பிடிச்சிட்டு விட்டான். அதனால தரிசஸ்ராத்தத்தை விட்டுட்டு தர்ப்பணத்தை பற்றி பண்ணி தர்ப்பணத்துக்கு சாந்தன்யார்த்தம் சில்லறை கொடுக்குறான். எத்தனை மாறு கொடுத்துப்பாரு. சிராத்தமா பண்ணி அந்த சிராத்தத்துக்கு தட்சணையாக கொடுத்து தர்ப்பணம் அவனுடைய கமிட்மெண்ட்டுங்கிறதுனால சொல்லிக் கொடுக்குறானே தவிர அப்படிதான் வச்சுட்டு இருந்தா முன்னே சிட்டாள் அல்ல. தர்சஸ்ராத்தம் பண்ணுறதுன்னா எப்படி பண்ணுவான்? அதுக்கு ஒரு சந்தர்ப்பம் இருக்கு. இது அவரை கூப்பிட்டு அவருக்கு ஆசனம் போட்டு அப்புறம் தத்தம் பண்ணி அவன் கையில் கொடுத்து நான் இப்படி பண்ணதுனால என்னுடைய தரிசஸ்ராத்தத்தில் அவள் எல்லாம் திருப்தி அடைஞ்சாலும் ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு அப்புறம் தர்ப்பணத்துக்கு அறிவிப்பார். அப்படி ஒரு சம்பிரதாயம் பழைய காலத்தில் இருந்திருக்கு. ஆமாம், அந்த சம்பிரதாயம் போனோன்னு சில இடத்துல கல்பம் அனுகல்பம்னு போடுவர். அதெல்லாம் முடியலன்னா தர்ப்பணத்தையாவது பண்ணு அனுகல்பமா. அப்போ திருதர்ப்பண ரூபேண கணேஷி அப்படின்னு அது பிரசித்தமாயிடுது. திருதர்ப்பண ரூபேண கணேஷின்னு சொன்னோட 2 லட்சம் ஆயிடுது நமக்கு. ஒன்று சாந்தம் பண்ண வேண்டாம்னு ஆயிடுச்சு. இப்போ அதை திருதர்ப்பணமாக சாந்தத்தை உருவத்தை மாற்றி விட்டோம். அதை பண்ணிட்டு சாந்தம் பண்ணிட்டு இருந்தாலே அப்படின்ற புத்தி நமக்கு போல இந்த அனுகல்பம் போருன்னு வச்சு விட்டோம். அப்போ நமக்கு அது இல்லாத ரொம்ப பழைய காலத்தில் கேரளத்தில் இருக்கிறவாள்லாம் அவளெல்லாம் இதை பண்ணிட்டு இருந்தான். தமிழ்நாட்டில் திருதர்ப்பண ரூபேண கரிசே சொல்லி அங்கேயிருந்து திரும்பி வந்த உடனே இவனும் மாற்றிட்டு விட்டான். அப்போ ஒரு சாந்தமே நஷ்டமா இருக்கும். சாந்தம் பண்ணிட்டு இருந்தாலே ஒரு சிட்டாள், அது இல்லைன்னு எப்படி சொல்லுவேன்? அதுக்கு பேரே தரிசன சிராந்தம் சொல்றிய.
அப்புறம் தரிச தர்ப்பணம் அப்படிதானே. அதனால் அங்கே நாம் என்ன செய்யணும், அந்த தர்ப்பணம் பண்ணுற போதும் தரிசஸ்ரார்த்தம் அப்படின்னு சொல்லி இரண்டு ரூபாய் அத்திய கரிசையை சொல்லி தட்சணையை அவளுக்கு பிதற்களுக்கு கொடுத்து அவள்கிட்டேருந்து பிரார்த்தனை பண்ணி கிரண ரூப தரிசஸ்ரார்த்தத்தினால என்னுடைய வர்க்கத்துடைய பிதற்களும் திருப்தி அடையணும்னு வாங்கினா அது அழகு. அடைஞ்சாச்சு சொன்னதுக்கப்புறம் 2 கூர்ச்சத்தில் ஆத்து பிதற்களுக்கு ஒரு கூர்ச்சம், அம்மாநாத்து பிதற்களுக்கு ஒரு கூர்ச்சம், அதில் ஆவாகம் எல்லாம் பண்ணிவிட்டு அந்த அதுக்கு இருக்கிற மந்திரத்தையும் சொல்லி ருக்கையும் சொல்லி அப்போ நீ இப்படியும் சொல்லணும். இது கௌண்டன்ய கோத்திரானாம் வசூத்ராஜ சுரூபானாம் வசூர்ந்து அப்படி சொல்லிக்கலாம். பண்ணுற போது தர்ப்பணம் பண்ணுற போது கௌண்டன்ய கோத்ரான் வசுரூபான் சர்மணா வசுரூபான் அப்படின்னு 2 சேர்த்து பண்ணணும். கோத்திரத்தையும் சொல்லணும், அவன் வசுரூபனா ருத்ரரூபனா சொல்லணும். அந்தந்த பிதர்களுக்கு வசுரூபமும் பிதாமகனுக்கு ருத்ரரூபமும் பிரபிதாமகனுக்கு ஆதித்ய ரூபமும் சொல்லணும். அப்படி பண்ணாதான் பிதர்களுக்கு போய் சேரும். ஏன் தெரியுமோ, வசுருத்ர ஆதித்ய ஸ்வரூபாலாத்தான் நீ இவாளை பார்க்க முடியும். உன்னுடைய அப்பாவே தாத்தாவோட அப்பாவே நேரடி உனக்கு பரிச்சயமான ஸ்வரூபத்தில் அவரை பார்க்க முடியாது. அவள் போயாச்சு. நீ அந்த உருவத்தில் இவாளை பார்க்குற. அவளை நீ சேர்த்து வச்சிருக்க, 70 இடத்துல அவளோட சேர்த்து வச்சிருக்க. அதனால அவா சுரூபமாக தான் உங்க அப்பாவை பார்க்கணும். உங்க அப்பாவை பார்த்தா வசுரூபன்னு பார்க்கணும், அப்பதான் பார்க்க முடியும். உங்க தாத்தாவை பார்த்தா இது ருத்ரரூபன்னு பார்க்கணும். அவ என்ன பண்ணா வசுரூபன் ருத்ரூபம் எல்லாம் சொல்லி வசூராஜ சுரூபம் எல்லாம் சொல்லி இழுத்துட்டு இருக்காத. விஸ்வ தேவாள் எல்லாம் இழுத்து அவெல்லாம் இழுக்காத. திடீர்னு சுரானந்த பேமி திடா மகான் சுரானந்த பேமி அப்படின்னு இன்னைக்கு வைதிகாலெல்லாம் சொல்லி கொடுக்குறான். ஒருத்தர் வந்து சொல்றாரு அப்படி, அதெல்லாம் சொல்ல வேண்டாம்னு சொன்னாங்க. அப்ப என்ன ஆகுது, அதை சொல்லலைன்னா அவன் அப்பாவுக்கு போகாது. அவன் அப்பாவுக்கு நேரடியா பித்ரீன் அப்படின்னு சொன்னா போகாது. வசுரூபனா அந்த பிதர்களை பார்க்கணும், ருத்ரரூபனா அந்த பிதாமகன் அந்த ரூபத்தில் பார்த்து தான் கொடுக்கணும். இவனுக்கு ஒன்றும் இடமில்லை. நாம எல்லாம் அவனை பிதத்துவ பிராப்தி பண்ண முடியாது. வசுரூபனா அவனை பார்க்கலாம். அது தர்மசாஸ்திரம் சொல்றது. பகவத் பிதரோஜ்ஞேயாக ருத்ராபிஷேக பிதாமகா பிரபிதாமகா சதாதித்யா அப்படின்னு ஏஷா இது அந்த இது வேதம் இருக்கு, அது சனாதனி அப்படின்னு சொல்றது. அப்போ அப்படி சொல்லித்தான் நாம் பண்ணணும். அதனால திடீர்னு சுவானவத்தை தியாகி 3 தடவை இருந்தேன் பிதாமகான் அப்படி சொன்னால் தப்பாகும். அப்போ இந்த வசுரூபனும் ருத்ரரூபனும் ஆதித்ய ரூபனும் அப்படி சொல்கிற போது அவளுக்குன்னு வேதங்கள் இருக்கு. இது முதல்ல அவளுக்கு இருக்கு அதற்க சொல்லி பண்ணணும். அப்படி பண்ணாதான் அது தர்ப்பணம் ஆகும். அந்த மாதிரி பண்ணுற சம்பிரதாயத்தை எல்லாம் நாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டே வந்துவிட்டோம். இப்போ ஒன்றுமே இல்லைன்னு ஆயிடுச்சு. இப்போ பண்ணலைன்னாலும் தப்பு இல்லைன்னு ஆயிடுச்சு. அப்போ நம்மள்கிட்ட என்ன வருது, நம்மள்கிட்ட ஏற்கனவே பலவிதமான இடையூறுகளில் நாம் கஷ்டப்படுறோம். ஜீவிதத்திலேயே முன்னேற முடியாமல் தளர்றோம். பிதர்களுடைய அனுகிரகம் இருந்து விட்டா நம்ம புத்தி விகாசத்தினால அதுக்கெல்லாம் ஒரு வழி பிறக்கும். அந்த பிதர்களை ஆராதனம் பண்றதுக்கு நடைமுறையை கொடுத்த உடனே அதில் அலட்சியத்தினால அதில் சரியா ஆராதனம் பண்ணாத போகிறதுனால பிராமணன் தன்னுடைய ஜீவிதத்தில் பலவிதமான விஷயங்களில் ஏமாந்து போயிடுறான். அதுலேருந்து ஜெயிக்க முடியுது, அவனுக்கு ஒன்றும் வரல. அதனால் நீ எப்படி பண்ணணும், நீ சண்டை போடு எப்படி வேணா வச்சுக்கோ. சின்ன ரூபமாக பண்ண வேண்டாம், தர்ப்பண ரூபமாக பண்ணுறது என்ன வேணா வச்சுக்கோ. இப்போ இந்த பரஸ்பரம் இருக்கக்கூடிய இது சரியா அது சரியா பார்த்துன்னு சொல்ல வேண்டாம். தர்ப்பணம் பண்ணணும் ஃபஸ்ட்டு. அப்புறம் அனலைஸ் பண்ணி உன் புத்தி வருவது அது ரெண்டுமே எது தெரியல நீ தயார் பண்ணி பார்த்துக்கோ. இப்போவே அது தெரிஞ்சாதான் நான் பண்ணுவேன்னு சொல்லாத. ஏன்னா இதை ரெண்டையும் பார்த்துருப்போம் நான். அதனால் என்ன வேணும், அமாவாசை தர்ப்பணத்தை நீ விட்டேன்னா உன்னுடைய ஜீவிதத்தில் இக்கட்டான சூழ்நிலையில் உன்னுடைய புத்தியில் அழகான வழி கிடக்காது. ஏன்னா அவாதான் கொடுக்குறான். திருக்களுடைய இதனால்தான் பண்ணணும். திருக்களுடைய அனுகிரகத்தினால தான் இக்கட்டான சூழ்நிலையில் நமக்கு புத்தி இருக்க சரியானபடி வேலை செய்யணும்னா அது பிதர்களுடைய. அதனால தான் பிதர்களை ஜாஸ்தி வச்சார். பிதர்களை ஜாஸ்தி வச்சான்னா
லோகத்தில் நிறைய விஷயங்கள்ல நாம நடைமுறைப்படுத்துறதுக்கு இருக்கிறதுனால பிரம்மச்சாரியா இருக்கிறது வேற. அப்போ ஒன்றும் உனக்கு வேலை இல்லை. கிரகஸ்தனாக இருக்கிற போது உனக்கு நிறைய பொறுப்பு வருது. அந்த பொறுப்பில் சரியான முறையில் எல்லாத்திலையும் நீ ஈடுபட்டு நீ நினைக்கிற மாதிரி ஒரு சந்துஷ்டியை கொடுக்குற மாதிரி ஒரு முடிவெடுத்து அதெல்லாம் உனக்கு திருப்திகரமாக அமையணும்னா பிதர்களுடைய ஆராதனை தேவை. அந்த பித்ராராதனை தான் இக்கட்டான நிலையில உன்னுடைய புத்தியில சரியான வழியை காட்டுறதுக்கு உன் புத்தி பிரகாசத்தை அடையணும்னா அவருடைய அனுகிரகம் வேணும். அது பிதர்களுடைய அனுகிரகம். ஆனால் அதுக்காகத்தான் 96 பண்றோம். நிறைய இருக்க. அப்போ அவளை மறக்காம இருக்கிறதுக்கு பண்ணிக்கிட்டே இருக்கும். 12 தரிசனம், 12 சங்கரமணம் விடவே இல்லையே. அதுக்கு நடுவில் இதெல்லாம் வருது. அப்போ இந்த 96 சிராத்தத்தையே நாம் பண்ணாதான் நம்ம ஜீவிதத்தில் நமக்கு வரக்கூடியதான இடையூறுகள் தானாக உதிக்கிறது, வெளியிலேருந்து வருது. இந்த மாதிரி இடையூறுகள் எல்லாம் அதுலேருந்தும் வெளியில் வந்து நாம் சந்துஷ்டி அடையணும்னா அது பிதர்களுடைய ஆராதனையில் தான் கிடைக்கும். அதுதான் நம்ம புத்தியில் அந்த சமயத்தில் எது யுக்தம், எது கிராஹ்யம், எது தியாஜ்யம், எதை எடுத்துக்கோ அப்படின்னு மைண்டுக்கு தோணணுமானா அதுக்கு இந்த பிதர்கர்மா தான் நமக்கு வருது. அதனால் அது உபயோகம் இல்லாத வைக்கப்படாது. நம்மளில் அநேகமாக எல்லாத்தையும் நிறைய பேர் அமாவாசைன்னா எல்லாருக்கும் தெரியறதுனால ஏதோ பண்ணுறதுன்னு வச்சுருக்கா. இன்னொரு புண்ணியகாலம் சங்கரமணம்னா அதை ஒன்றும் கவனிக்கிறதே இல்லை. இப்போ அமாவாசையும் கவனிக்கிறது இல்லை. ரொம்ப பிரசித்தமாக ஆடி அமாவாசை அப்படின்னா புரிய கொண்டாட்டம் இருக்கிற அமாவாசை மட்டும் பண்ணுறான். தை அமாவாசை எப்போ சொல்கிறான், மாலை அமாவாசை அப்படின்லாம் சொல்கிறான். பாக்கி அமாவாசை எல்லாம் போயிடுது. அப்போ கொஞ்சமாக பிதுகர்மாவில் ஸ்ரத்த குறைஞ்சு அதில் நம்முடைய செயல்பாடும் தேஞ்சு போகிறதுனால நாம் பலவிதமான இடையூறு சந்திக்கிறோம். அதுலேருந்து வெளியில் வர முடியல. நம்ம புத்தியும் சரியாக வேலை செய்கிறதில்லை. நாம் எடுக்கிற முடிவெல்லாம் விபரீதமாக அனுபவத்துக்கு வருது. இது எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு இருக்கோமே. அந்த காலத்தில் இதெல்லாம் இல்லையே. அத்தனை பிராமணனும் அவனுடைய எல்லா காரியங்கள்லேயும் சித்தி அடைஞ்சுட்டு இருந்தானே. அதுக்கு காரணமே இந்த பிதர்கர்மாவுடைய அனுஷ்டானம் தான் வந்தது. அதில் ஸ்ரத்தையோடு பண்ணுறதுனால அந்த ஸ்ரத்தை அவங்கள்ட்ட நிரந்தரமாக இருக்கிறதுனால எல்லாத்தையும் ஸ்ரத்தையாக கவனிக்கிறான். அதனால் அந்த பிதர்கர்மாவை நாம் விடாது இருந்தால்தான் நம்முடைய ஜீவிதத்தில் மேலே முன்னேற்றம் வரணும்னாலோ, எல்லாத்துக்கும் ஒரு திருப்தி வரணும்னாலோ, எல்லாத்துலேயும் பயப்பிராப்தி கிடைச்சி சந்துஷ்டி வரணுமானாலும் பதே ஆபதிஷ்யமான விக்கிரகங்கள் எல்லாம் நிவர்த்தி ஆகணும்னா நம்முடைய புத்தி கரெக்டாக வேலை செய்யறதுக்கு என்ன செய்யணும்? பிதர்கர்மாவுடைய அனுஷ்டானம் இருக்க அந்த அனுகிரகத்தினால நமக்கு சந்தர்ப்பத்தில் அந்த பிதர்கர்மாவுடைய அனுகிரகம் நமக்கு கை கொடுக்கும். அதனால் நாம் அத்தனை பேரும் இதுவரை பண்ணாதிருந்தால் கூட அந்த பிதர்கர்மாவை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணணும். நமக்கு வெளியிலேருந்து யாரும் நம்முடைய சமூகத்துக்கு உதவி பண்ணுறதுக்கு யாரும் என்றைக்குமே இல்லை. ஆமாம், நம்ம சமூகம் நாம் தனியாக நம்முடைய புத்தியால் தான் பெருசாகணுங்கிற நிர்பந்தம் வந்தாச்சு. அந்த புத்தியை வளர்த்துறது தான் நமக்கு புத்திசாலித்தனம். அந்த புத்தியிலே சரியானபடி வளர்ந்து நமக்கு எல்லா விதமான க்ஷேமத்தையும் கொடுக்கறதுக்கு நம்முடைய பிதர்களுடைய அனுகிரகம் இருக்கு பாரு, அதுதான் ஒரே வழி. அதை நாம் இழந்து விட்டோம்னா நம்ம முன்னேறதுங்கிறது நமக்கு குதிரை கொம்பாக மாறிவிடும். நாம் கஷ்டத்தை அனுபவிச்சிருந்தும் இருக்கும். அதனால் நமக்கு ஆறு சப்போர்ட்டு, பிதர்கள் சப்போர்ட், பிதர்களுடைய ஆராதனை சப்போர்ட். அது நம்ம உள்ளேயும் வெளியிலேயும் நமக்கு எல்லா விதமான ஸ்ரேயஸையும் கொடுக்கறதுனால பித்ராராதனை என்று பாரு. அதை என்றைக்கும் அவன் சொல்லுவான். பிதர்களுக்கு ஆராதனை பண்ணுற போது சாத்தம் முடிஞ்சு போகிறது இது கவி சோபனம் கவி சொல்கிற போது சொல்லுவன், உன்னுடைய அதனால என்னுடைய பிதர்கள் எல்லாம் நல்ல கதி அடைஞ்சு விட்டாங்க.
குழந்தை பிறக்கணும்னா பிதுக்களுடைய ஆராதனை வேண்டியிருக்கு. ஆமாம், அதனால தான் எங்கேயாவது குழந்தை இல்லைன்னு சொன்னால் நீ பிதுக்களை ஆராதனை பண்ணு, திலகோமத்தை பண்ணுன்னு ஏன் சொல்கிறா? பிதுக்களுடைய அனுகிரகம் உனக்கு வரல, அவள் தான் அனுகிரகம் பண்ணணும். அந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால அலட்சிய மனோபாவத்தில் இந்த காலத்தில் லௌகிகமாக இருக்கிறதுனால சம்பாத்தியம் அதிகமானது இருந்தால் கூட ஜீவிதத்தில் சகலவிதமான அபீஷ்டங்களுக்கு சித்திக்கிறதுக்கு இடையூறு இல்லாமல் சித்திக்கணும்னா நம்ம புத்தி கரெக்டான வழியில் வேலை செய்யணும்னா அந்த புத்தியினுடைய இது பவர் இருக்க, அதாவது புத்தியினுடைய பரிபக்குவம், புத்தியினுடைய பிரகாசம், அதை பிதுக்களுடைய அனுகிரகத்தினால்தான் கொண்டு வரணும். அதனால் பிதுக்களை மறக்கவே கூடாது. அதுதான் நமக்கு இப்போ பெரிய